வெல்கம் டு நெக்ஸ்ட் தமிழ் எல்லாத்துக்கும் உங்கள் கைஸ் ட்ரெய்லர் அப்டேட் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமா உலகம் அந்த ஒரு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாதிக்கிற வச்சிருந்தாலும் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வேற ஒரு கான்செப்ட்டுக்கு போயிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் போறாரு அப்படின்னால எந்த அளவுக்கு ஒரு சம்பவம் இருக்கும்னு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்தில் சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சாங்குமே வந்து சோஷியல் மீடியாவை பட்டை கிளப்பிட்டு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆன சாங்கு இன்டு த கோர் லெவலில் வந்து ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டு வருது. குட் பேட் அக்லியில் அடுத்து வேற ஒரு சாங் இருக்கு. அந்த சாங்கும் பார்த்தீங்கன்னா மிரட்டலாக தான் இருக்க போது. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு 4 சாங் 5 சாங் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த சாங்ஸில் பார்த்தீங்கன்னா சில சாங்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆன 2 சாங்குமே தரம். அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பால் டப்பாவோட அந்த கடைசி ஃபைனல் ரிலீக் லைனு அது பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டுருக்காங்க. அதுலேயும் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் ஒரு இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வரலாம், 2 இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வரலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 2 சாங்லையுமே தொடர்ந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டர்லேயே ஒரு பயங்கரமான வைப்பாக வந்து என்ஜாய் பண்ண போறோம்ன்றது ஒரு உண்மையான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கிற வச்சிருந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குட் பேட் அக்லி படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த சாங் அனிருத் பண்ணியிருக்காரு, ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. அடுத்து ட்ரெய்லர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணுற போறாங்க அப்படின்ற மாதிரி டேட் எதுவுமே அவர் சொல்லல. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 to 5 days, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீக் எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ்க்கு இன்னும் 9 days தான் இருக்கு. அதனாலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெய்லர் அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா படத்துல இருந்து ஒரு தரமான ட்ரெய்லர் கட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கிற ரவிச்சந்திரன் இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அடுத்த ட்ரெய்லர் தான் அப்படின்ட்டு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.